மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி வெறும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கை நடக்கும். அது எப்படி? ஒன்று, 10 குரு பகவான் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ங்கிறது சும்மா கிடையாது, யோகஸ்தானம். சந்திரன் மட்டும்தான் இருந்தா ஒரு மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்னு வேதசாஸ்திரம். ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எந்த பதவியில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. அதெல்லாம் ஏற்படும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் முழுவதும் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். 2 செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். தனாதிபதி செவ்வாய் என்றைக்குமே ரொம்ப துடியான சாமின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கருப்பு சாமி சொல்லுவாங்க, துடியான சாமி. துடியான சாமி என்னென்னா சொன்னால் செய்வார், டிலே பண்ண மாட்டார். அந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான் ஆட்சிங்க ரொம்ப துடியான சாமி. இந்த செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ பணம், பழைய பணம், வரவேண்டிய பணம், பெண்டிங் பணம், அந்த பணம் இந்த பணம் எல்லாம் வரும். 3 சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒன்று தான் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் ப்ளஸ் புதன் குரு சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை தரும்னா, இந்த 8 3 மறைந்து 5 விபரீத ராஜயோகம் பெற்றவருக்கு நல்லா இருந்தது. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே ஜூலை ஆகஸ்ட்லாம் இவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மாதம் குழந்தையால் பிரச்சனை, குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை, குழந்தைகளை பார்த்துக்கிறதுல பிரச்சனை போன்றவை ஏற்படும். சில பேருக்கு குழந்தைகளால் சுப செலவு ஏற்படும். இப்போது மீனராசிக்காரர்களுடைய அட் ப்ரெசன்ட் லைஃப் என்னென்னா, 8 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணுற செலவு, பிள்ளைகள் மேற்படிப்பு, அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகள் போன்றவையெல்லாம். ஸோ இந்த பீரியட் என்ன அப்படின்னா, வயசுக்கு வந்த பெண்ணாக இருந்தீங்கன்னா, இல்லை பெரிய வயசுக்கு தோலுக்கு மேலே இருக்கிற பெண்களாக இருக்காங்க, எனக்கு குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சுபச்செலவு ஏற்படக்கூடிய நேரம், அல்லது அவங்களை நான் பாரிஸ் அனுப்பி படிக்க வைக்க போகிறேன், அந்த மாதிரியான குழந்தைகளுக்காக பாடு எடுக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது.